வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ். நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எக்ஸாமில் சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எஸ்டிமேஷன் ஆஃப் சாயில் எரோஷன் அண்டு யூனிவர்சல் சாயில் லாஸ் ஈக்குவேஷன். மண் என்பது விவசாயத்தின் உயிர். ஆனால் இந்த மண் இயற்கை காரணங்களாலும் மனித செயல்பாடுகளாலும் தொடர்ந்து அரிக்கப்பட்டு வருகிறது. ஒரு சென்டிமீட்டர் டாப் சாயில் உருவாக இயற்கைக்கு 100 முதல் 400 ஆண்டுகள் வரை ஆகலாம். ஆனால் ஒரு கனமழை பெய்தால் சில மணி நேரங்களிலேயே அந்த பலமான மண் அடுக்கு இழக்கப்படலாம். எனவே எவ்வளவு மண் இழக்கப்படுகிறது, எந்த இடத்தில் அதிக மண் அரிப்பு ஏற்படுகிறது, எந்த பாதுகாப்பு நடவடிக்கை தேவை என்பதை அறிய சாயில் எரோஷன் எஸ்டிமேஷன் மிகவும் அவசியமாகிறது. இதற்காக உலக அளவில் அதிக பயன்படுத்தப்படும் ஈக்குவேஷன் தான் யூனிவர்சல் சாயில் லாஸ் ஈக்குவேஷன். சாயில் எரோஷன் எஸ்டிமேஷன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் ஒரு ஆண்டில் எவ்வளவு மண் இழக்கப்படுகிறது என்பதை கணக்கிடும் செயல்முறை சாயில் எரோஷன் எஸ்டிமேஷன் எனப்படும். இதனுடைய யூனிட் டன்ஸ் பர் ஹெக்டர் பர் இயர். ஏன் சாயில் எரோஷன் எஸ்டிமேஷன் தேவை? அக்ரிகல்ச்சர் ரீசன் பார்க்கலாம். மண் வளத்தை பாதுகாக்க, நியூட்ரியன்ட் லாஸ் கணக்கிட, கிராப் ஈல்டு குறைவதை தடுக்க, சஸ்டைனபிள் ஃபார்மிங் செய்ய. என்ஜினியரிங் ரீசன் பார்த்தீங்கன்னா செக் டேம் டிசைன், ஃபார்ம் பாண்ட் டிசைன், ரிசர்வயர் செடிமெண்டேஷன் ஸ்டடி, வாட்டர்ஷெட் பிளானிங், டைவர்ஷன் ட்ரைன் டிசைன். எக்கனாமிக் ரீசன் பார்த்தீங்கன்னா விவசாயியின் வருமானத்தை பாதுகாக்க, நிலத்தின் உற்பத்தி திறனை பராமரிக்க, மண் வள இழப்பை குறைக்க. சாயில் எரோஷன் எஸ்டிமேஷன் மெத்தட்ஸ், டைரக்ட் மெத்தட்ஸ் பார்க்கலாம். ரன் ஆஃப் பிளாட் மெத்தட், அதாவது சிறிய பரப்பளவு கொண்ட பிளாட்டில் மண் இழப்பை நேரடியாக அளவிடுதல். இதனுடைய அட்வான்டேஜ் அக்யூரேட், டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா காஸ்ட்லி, டைம் கன்சியூமிங். இன்டைரக்ட் மெத்தட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எம்பிரிக்கல் ஈக்குவேஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ். இதில் யூஎஸ்எல்இ, ஆர்யூஎஸ்எல்இ, எம்யூஎஸ்எல்இ மிகவும் இருக்குது. இதில் மிகவும் பிரபலமானது யூஎஸ்எல்இ, அதாவது யூனிவர்சல் சாயில் லாஸ் ஈக்குவேஷன். இது எப்போ டெவலப் பண்ணாங்க, யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா விஷ்மயர் அண்ட் ஸ்மித். எந்த இயரில் பண்ணாங்க அப்படின்னா 1978. இதனுடைய பர்பஸ் சீட் எரோஷன் மற்றும் ரில் எரோஷன் காரணமாக ஒரு ஆண்டில் ஏற்படும் சராசரி மண் இழப்பை கணக்கிட பயன்படுகிறது. இதனுடைய ஃபார்முலா A=RKLSCP. யூஎஸ்எல்இ ஃபேக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏ அப்படின்னா ஆவரேஜ் ஆனுவல் சாயில் லாஸ், அப்படின்னா ஒரு ஆண்டில் இழக்கப்படும் மண் அளவு. இதனுடைய யூனிட் டன் பர் ஹெக்டர் பர் இயர். ஆர் ஃபேக்டர் அப்படின்னா ரெயின்ஃபால் எரோசிவிட்டி ஃபேக்டர், மழையின் அரிப்பு சக்தி. ஹெவி ரெயின்ஃபால் அதில் பார்த்திங்கன்னா மோர் ரன் ஆஃப் இருக்கும், மோர் எரோஷன், ஹை ஆர் வேல்யூ இருக்கும். எக்ஸாம்பிள் நீல்கிரிஸ், வெஸ்டர்ன் கட்ஸ், ஹை ரெயின்ஃபால் ரீஜியன்ஸ், அங்கே ஹை ஆர் ஃபேக்டர் இருக்கும். கே அப்படின்னா சாயில் எரோடபிலிட்டி ஃபேக்டர், மண் எளிதில் அரிக்கப்படுமா என்பதை காட்டுகிறது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் சாயில் டெக்ஸ்சர், ஆர்கானிக் மேட்டர், சாயில் ஸ்ட்ரக்சர், பர்மியபிலிட்டி. சாண்டி சாயிலில் லோ கே இருக்கும், சில்ட் சாயிலில் கே ஹையாக இருக்கும், கிளே சாயிலில் கே மாடரேட்டாக இருக்கும். நீங்கள் கேன்னு சொன்னோன்னா அந்த என்ன ஃபேக்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எல் அப்படின்னா ஸ்லோப் லென்த் ஃபேக்டர். ஸ்லோப் நீளம் அதிகமாக இருந்தால் ரன் ஆஃப் அதிகரிக்கும், மண் அரிப்பும் அதிகரிக்கும். லாங் ஸ்லோப்பில் எல் ஹையாக இருக்கும், ஷார்ட் ஸ்லோப்பில் எல் லோவாக இருக்கும், அதாவது ஸ்லோப் லென்த்து லோவாக இருக்கும். எஸ் அப்படின்னா ஸ்லோப் ஸ்டீப்னஸ் ஃபேக்டர். ஸ்லோப் செங்குத்தாக அதிகரித்தால் ரன் ஆஃப் வேகம் அதிகரிக்கும், ஸோ எரோஷன் அதிகரிக்கும். ஸ்டீப் ஸ்லோப்பில் எஸ் அதிகமாக இருக்கும், ஜென்டில் ஸ்லோப்பில் எஸ் லோவாக இருக்கும். சி அப்படின்னா கிராப் மேனேஜ்மெண்ட் ஃபேக்டர், பயிர் மூடியின் தாக்கம். பேர் சாயிலில் மேக்ஸிமம் எரோஷன் இருக்கும், கிராப் கவரில் ரெடியூஸ்ட் எரோஷன் இருக்கும், மல்ச்சிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா வெரி லோ எரோஷனாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் லேண்ட், அங்கே பார்த்திங்கன்னா சி வெரி லோவாக இருக்கும். அக்ரிகல்ச்சர் லேண்டில் சி மாடரேட்டாக இருக்கும், பேர் லேண்டில் சி ஹையாக இருக்கும். பி அப்படின்னா கன்சர்வேஷன் ப்ராக்டிஸ் ஃபேக்டர், அதாவது சாயில் கன்சர்வேஷன் மெஷர்ஸின் தாக்கம். இட் இன்க்ளூட்ஸ் கான்டூர் ஃபார்மிங், ஸ்ட்ரிப் கிராப்பிங், டெர்ரஸிங், பண்டிங். குட் கன்சர்வேஷன் ப்ராக்டிஸ் எப்பவுமே பி வேல்யூ லோவாக இருக்கும். நோ கன்சர்வேஷன் ப்ராக்டிஸில் P = 1 அந்த ரேஷியோவில் இருக்கும்.
ஒரு ஈஸி மெமரி ட்ரிக் பார்த்துக்கோங்க. இந்த RKLSCP இந்த ஆர்டர் உங்களுக்கு மறந்துடுச்சுன்னா தமிழில் இதை ராம்குமார் லட்சுமியை சந்தித்து காப்பி பருகினார் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ராம்குமார் லட்சுமியை சந்தித்து காப்பி பருகினார் அப்படின்னா ராமுக்கு R, குமாருக்கு K, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். R அப்படின்னா ரெயின்ஃபால், K அப்படின்னா K ஃபேக்டர், Lனா லென்த்து, S ஸ்லோப், C வந்து கிராப்பு, P வந்து ப்ராக்டிஸ் அப்படி வச்சுக்கலாம். ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே வந்து R இஸ் ஈக்குவல் டு 300, K இஸ் ஈக்குவல் டு 0.25, L இஸ் ஈக்குவல் டு 1.2, S is equal to 1.3, C is equal to 0.4, P is equal to 0.5. Find A அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. RKLSCP எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணிக்க வேண்டியதான், மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அப்படி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் 23.4 யூனிட்னா 10 per hectare per year. இப்போ ஆன்சர் ஆனுவல் சாயில் லாஸ் 23.4 ton per hectare per year. Advantages of USLE பார்க்கலாம். Simple to use, less data required, worldwide accepted, useful in watershed planning, conservation measures, comparison possible. Limitations of USLE பார்க்கலாம். Only sheet erosion, only rill erosion, not suitable for gully erosion, not suitable for stream bank erosion, long term average prediction only. USLE with RUSLE பார்க்கலாம். USLE அப்படின்னா USLE developed in 1978, RUSLE updated version. USLE less accurate, RUSLE more accurate. USLE basic factors, RUSLE improved factors. USLE பார்த்தீங்கன்னா traditional model, RUSLE modern model. TNPSC ஏஇக்கான ஒரு 1 mark பாயிண்ட்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா USLE expanded form universal soil loss equation. USLE developed by Westmeyer and Smith. USLE developed in 1978. Unit of soil loss ton per hectare per year. R factor means rainfall erosivity. K factor means soil erodibility. L factor means slope length. S factor means slope steepness. C factor means crop management. P factor means conservation practice. Expected TNPSC MCQs பார்க்கலாம். First, USLE stands for Universal Soil Loss Equation, Uniform Soil Loss Equation, Universal Sediment Loss Equation. D, none. Answer A, Universal Soil Loss Equation. அதாவது USLE stands for அப்படின்னா Universal Soil Loss Equation. Second பார்த்தீங்கன்னா USLE was developed by A, Darcy, B, Westmeyer and Smith, C, Horton, D, Cook. சரியான ஆன்சர் B, Westmeyer and Smith. அதாவது USLE was developed by Westmeyer and Smith. Next பார்த்தீங்கன்னா which factor represents rainfall effect? A, K, B, L, C, R, D, P. சரியான ஆன்சர் C, R. அதாவது which factor represents rainfall effect அப்படின்னா R. Next பார்த்தீங்கன்னா which factor represents crop cover? A, C, B, P, C, S, D, K. சரியான ஆன்சர் A. அதாவது சிங்கர் தான் இதில் ஆன்சர். which factor represent crop cover அப்படின்னா C. next பார்த்தீங்கன்னா USLE estimates A, wind erosion, B, sheet and rill erosion, C, gully erosion, D, stream erosion. சரியான ஆன்சர் B, sheet and rill erosion. அதாவது USLE estimates எதை எஸ்டிமேட் யூஸ் பண்ணுறாங்க? sheet and rill erosion. லாஸ்ட் மினிட் ஒரு ரிவிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. இதை டெவலப்பர்ஸ் யார் பண்ணால் விஷ்மயர் அண்ட் ஸ்மித். இயர் 1978. யூனிட் டன் per hectare per year. ஃபேக்டர்ஸ் R, rainfall erosivity, K, soil erodibility, L, slope length, S, slope steepness, C, crop management, P, conservation practice. Applicable for sheet erosion, rill erosion. Not applicable for gully erosion, stream bank erosion. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது sheet erosionக்கு rill erosionக்கு தான் applicable பண்ண முடியும் இந்த ஈக்குவேஷனை.
கல்லி எரோஷனுக்கும் ஸ்ட்ரீம் பேக் எரோஷனுக்கும் இது வந்து யூஸ் பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. ஒரு சின்ன டிப்ஸ் பார்ப்போம். USLE என்பது TNPSC AE எக்ஸாமில் மிகவும் முக்கியமான டாபிக். இதில் ஃபார்முலா, டெவலப்பர்ஸ், ஃபேக்டர்ஸ், யூனிட்ஸ், அப்ளிகேஷன்ஸ், அட்வான்டேஜஸ், லிமிட்டேஷன்ஸ் மற்றும் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆகிய பகுதிகளிலிருந்து அடிக்கடி கேள்விகள் கேட்கப்படுகின்றன. இந்த டாப்பிக்கை முழுமையாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 1-2 ஆன்சர் கொஷனுக்கு நம்ம எளிதாக ஆன்சர் பண்ணலாம். ப்ரிப்பேர் வெல். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.